மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். சில நேரங்களில் தனிப்பட்ட உறவுகளில் சில விரிசல்கள் ஏற்படலாம். பேசக்கூடிய பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் வீண் வம்பை விலைக்கு வாங்குறோம்னு சொல்றோமே, அது மாதிரியான சில காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பான பலன்கள் ஏற்படும். சில நல்ல அனுபவங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு தினமாக அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வாழ்க்கையில் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சில ரகசிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரலாம். இதுல முக்கியமா சில விஷயங்கள் நீங்க மனசுல சில விஷயங்களை போட்டுக்கணும். டக்குன்னு எல்லாத்தையும் வெளியில பேசக்கூடாது. அது போன்ற சில விஷயங்கள் நடந்த பிறகு அதை பற்றி நீங்கள் பேசிக்கொள்ளலாம். அது மாதிரி சில நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம், சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதுமையான எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் ஏற்படும். திரைப்படத்துறை இல்லைன்னா இந்த மாதிரி டெலிவிஷன் இந்த மாதிரியான துறைகள்லாம் பணியாற்றுபவர்கள் சில நூதனமான வழிகளை பின்பற்றி நல்ல பெயரும் புகழும் பெறக்கூடிய தினமாக அமையும். சில புதிய விஷயங்கள், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு ஒரு சந்தோஷங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நன்மைகள் காத்திருக்கின்றன. பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகள் தென்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய வாழ்க்கை வசதிகள், நல்ல திருப்பங்கள் இதையெல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. ஆனால் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்மையும் மீறி சில தவறுதலாக சில ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனக்குறைவாக இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஈடுபடக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் முக்கியமான திருப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக இருக்கு. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான தினம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பிரச்சனைகள்ல தேவையில்லாமல் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். சிறு சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வேண்டி வரலாம். சில நேரங்களில் நீங்க செய்யக்கூடிய பிரசங்கங்கள், சில மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்க, அதாவது இந்த செமினார்னு சொல்லுவாங்க, இல்ல சில நேரங்களில் அரசியல் சம்பந்தப்பட்ட மீட்டிங்ஸ், அது மாதிரி சில பல விஷயங்கள் இருக்கு. இதுல எல்லாம் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். தலைமை பதவி
இல்லை வந்து ஒரு சிறப்புகளை தரக்கூடிய வகையில் தலைமை பதவி கிடைக்கும். இல்லை தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பலன்கள் தரக்கூடிய ஒரு தினமாக அவர்களுக்கு அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சாதகமான நல்ல பலன்களே ஏற்படும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படலாம். நீங்க செய்யக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தை தரக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பான செயல்பாடுகளாக அமையும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் வந்து ஒரு எதிர்பாராத நன்மைகள் வரும். உங்களுக்கு அதனால் சந்தோஷங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இனிய நிகழ்வுகள் இருக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை குடும்பத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு சிக்கல்களில் மாட்டுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபகரமான தினம். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்களால உங்களுக்கு நல்ல புகழ் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக இருக்கிறது. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெயரும் புகழும் அதற்கான ஒரு நல்ல ஒரு அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம், களம் அது போல ஒன்று அமையும். உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படும். வெளிநாட்டவரால் புகழப்படுவீர்கள். சில நேரங்களில் வெளிநாடு போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் ஏற்படும். மாணவர்களுக்கும் நல்ல காலமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய தினமாக அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். அதை சரியான முறையில் கையாளும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தினமாக அமைகிறது. தெய்வ அனுகூலத்துடன் பரிபூர்ணமான வெற்றிகள் ஏற்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமா ஒரு விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். எதிர்பாராம பிக் பாக்கெட் மாதிரி போறது, இல்லைன்னா வந்து சில உபயோகம் இல்லாத சில விஷயங்கள்ல வந்து பணத்துக்கு ஏமாற்றப்படுவது போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். அதனால அந்த விஷயங்கள்ல வந்து நம்ம செலவு பண்ணக்கூடியது வந்து சரியானதாக அமைந்திருக்கிறதா என்று சரிபார்த்து செய்ய வேண்டியதுதான் கொஞ்சம் அவசியம். இந்த மாதிரி பேங்குக்கு போகும்பொழுது இந்த மாதிரிலாம் போகும்போது சில நேரங்களில் கவனக்குறைவால் நம் பணத்தை இழப்புகள் ஏற்படும். அந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானமான போக்கை கையாள வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் லாபகரமான தினமாக அமைகிறது. நண்பர்களுடைய உதவி ரொம்ப நல்லபடியாக அமையும். உங்களுக்கு பல சிக்கல்களிலிருந்து விடுதலை ஏற்படும். சில நேரங்களில் வந்து நல்ல பெயரும் புகழும் பெறுவதற்கான சில சாத்தியக்கூறுகள், அதற்கான ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. நீங்க எதையுமே முனைப்பாக எடுத்து செயல்பாடுகள் செய்யும் பொழுது அதில் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாகவும் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சுலபமான நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பேசக்கூடிய பேச்சுக்கள்ல ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சில பிரச்சனைகளை வந்து விலை கொடுத்து வாங்கி விடுவீர்கள். அதிலெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினம், நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி.
மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் நமக்கு பாதகமாக செயல்படக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத உதவிகள், சில நமக்கு முன்பின் தெரியாதவர்களால் நமக்கு வரக்கூடிய ஆதாயம், சில நல்ல திருப்பு முனைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு வெற்றி வாய்ப்பை தந்துவிடும். அதனால ஒரு அற்புதமான ஒரு தினமாகத்தான் இதை கொள்ளலாம். கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படும் பொழுது சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். இதில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில மனக்குழப்பங்கள் ஏற்படும். தெளிவாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இது அமையும். பயணங்கள், எடுத்த பயணங்கள்ல சுகமான பயணங்களாக இருக்கும். வெற்றி தரும் விதத்தில் அது அமையும். சில நேரங்களில் பேர குழந்தைகள் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது வரக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு நல்ல சூழல் குடும்பத்திலையும் நிலவும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எல்லா விதமான வெற்றிகளும் சிறப்பாக அவங்களுக்கு அமையும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நண்பர்களாலே நமக்கு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டியது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். சிறப்பான வெற்றிகள் ஏற்படும், லாபங்களும் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தேவையில்லாத சில பிரச்சனைகள், நமக்கு முன்பின் தெரியாதவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், சில நேரங்களில் நம்மை பற்றி சில தவறான வதந்திகள் இல்லை செய்திகள் வந்து சேரலாம். அதாவது இது எப்படின்னா சொல்லுவாங்க, பனைமரத்தடியில் நின்று பாலை குடிக்காத அப்படின்னு. அது மாதிரியான ஒரு சூழல் தான். அதனால நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சில ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடம்புலையும் அடிபடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டும். காலையில விக்னேஸ்வரரை தொழுது இந்த தினத்தை ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் ஆதவனை கண்ட பனி போல் விலகும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமயோஜிதமாக நடந்து கொள்ளும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து விடலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாட்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த நாளை துவங்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் விலகி நல்லபடியாகவே இந்த நாள் சென்றுவிடும். முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது அதை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது.